அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், என்ன செய்தி சுகமாயிக்கியா? அல்ஹம்துலில்லா, நாங்களும் எல்லாரும் சுகமாயிக்கிய. இன்றைக்கு ஒரு டிசர்ட் ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கியது. அப்போ எல்லாரும் என்கிட்ட கஸ்டர்ட் ட்ரிங்க் எப்படி செய்யுதுன்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தேன். இப்போ நான் செய்ய போகிறது கஸ்டர்டால ஒரு டிசர்ட் உண்டு, எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு கஸ்டர்ட் டிசர்ட் தான் செய்ததுக்கு பிளான் பண்ணிக்கியது. ஏண்டா கஸ்டர்ட் ட்ரிங்க் நான் ஒரு நாளைக்கு வேறொரு செஞ்சு காட்டியன். இப்போ நான் டிசர்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை தான் இவ்விடத்தில் எடுத்து வச்சிக்கியது. முதலாவது எங்களுக்கு தேவை மில்க். இது ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்திக்கியது. 4 கப் எடுத்து நாங்கள் இவ்விடத்தில் 4 கப் மில்க். இது ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திக்கியது. அடுத்தது கஸ்டர்ட். இதுதான் இவற்றில் மெயினாக தேவை. இது நான் இனிமேல் நிறைச்சி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிய கஸ்டர்ட் பவுடர். அடுத்து சுகர் உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சுகரு போதாவான்னு பார்த்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கொள்ளலும். அடுத்தது மில்க் மேட். மில்க் மேட் நான் இது ஒரு 3/4 டின் எடுத்து வச்சுட்டேக்கிய. அடுத்த பைனாப்பிள் இவரத்தில் 1/2 பைனாப்பிள் ஈக்கிய. பைனாப்பிளும் போட்டு இந்த கஸ்டர்ட் செஞ்சால் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா கஸ்டர்ட் இது இல்லாமல் நாங்கள் ஸ்ரீலங்காவில் நார்மலாக, ஆனால் பைனாப்பிள் போட்டு செஞ்சால் இன்னும் ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக வரும். நீங்கள் அதை மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எப்படி என்ன மாதிரி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படி இந்த பைனாப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். பைனாப்பிளை சிரீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டிய மாதிரி இப்போ இந்த சைடுக்கு திருப்பி நாங்கள் சிரீஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு இது நெட்டு இது நீங்கள் விருப்பம் இல்லாட்டி இப்படி உங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். கொஞ்சம் அப்படி கட் பண்ணி கொண்டா கொஞ்சம் மசிஞ்சு அது குக் ஆகும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இதை சைடில் வைப்போம். இப்போ இந்த கஸ்டர்டை கொஞ்சம் கரைச்சிக்கொள்வோம். இந்த மில்கால் கொஞ்சம் ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்குங்க. இது ஹொட்டாகினா கரைச்ச கஷ்டம், அதனால் நீங்கள் கோல்ட் மில்காலே கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்க, கட்டிகள் இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கொண்டு இப்போ இதையும் சைடில் வைப்போம். இப்போ இப்படி ஒரு பேன் உண்டை அடுப்பில் வச்சுட்டு இந்த மில்கை நாங்கள் இந்த பேனுக்கு ஆட் பண்ணுவோம். இன்னும் நான் அடுப்பு போட்டில்லை. இப்போ இந்த மில்க் மேட்டையும் இதுக்கே ஆட் பண்ணுவோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்வோம். இப்போ இதை கரையும் வரங்காட்டியும் இப்போ நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் போதாவான்னு சொன்னதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. போதாட்டி இன்னும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மில்க் மேட்டையும் கரைச்சிக்கிய. இப்போ இதையும் எடுத்து நாங்கள் சைடில் வச்சுக்கொள்வோம். அடுத்து இப்படி இன்னொரு பேன் வச்சு அதுக்கு நாங்கள் இந்த பைனாப்பிள் எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ அதுக்கே இங்கே வச்சிருந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கொள்ளும். இவரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர். இப்போ நாங்கள் அடுப்பை போட்டு கொஞ்சம் இதை குக் ஆக்கிக்குள்ள போகிறேன். இந்த பைனாப்பிளை நீங்கள் எந்த ஒரு டிசர்ட் செய்தாலும் உங்களுக்கு இந்த அகப்பை அந்த வேறு கறி ஒன்றுக்கும் யூஸ் பண்ணாத இது கரண்டியாக ஈக்கணும். அடுத்த பேனும் அப்படித்தான், இல்லாட்டி மில்க் ஊற்றக்கொள்ளே திரிஞ்சு போகும். நீங்கள் டிசர்ட் செய்ததுக்கண்டே வேறு என்ன சரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். டிசர்ட்டும் வேறு அந்த கறி வாசம் ஒன்றும் வராது. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து செஞ்சுக்குங்க. மற்றது இந்த ஸ்டேஜில் நாங்கள் எதுக்கு டிசர்ட் ஊற்றுறோம் அந்த போலை க்ளீன் பண்ணி நாங்கள் வேறையாக வச்சுக்கொள்ளணும். இது குயிக்காக அந்த குக் ஆகினத்தோடே நாங்கள் எடுத்து டிசர்ட்டு நாங்கள் வேறொரு பாஸ்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளணும். இப்போ இந்த பைனாப்பிள் குக் ஆகட்டும். நீங்கள் இடைக்கடை கொஞ்சம் பிரட்டி விடுங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் பைனாப்பிள்.
இங்கே பாருங்க, இப்போ இந்த அளவு குக் ஆகினா போதும். இப்போ இதை எடுத்து நாங்கள் சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் மில்கை கொஞ்சம் நல்லா சூடாகாட்டியும் பண்ணுவோம். பாயில் பண்ணணும், நல்லா சூடு கொஞ்சம் ஓரளவு சூடாகாட்டியும். அது பிறகு தான் நாங்கள் இந்த கஸ்டர்டை இதுக்கு ஆட் பண்ணியது. இப்போ இது நல்லா பாயில் ஆகிக்கிய இது உங்களுக்கு பார்க்கொள்ளே விளங்கி ஆவி போடுறது. இப்போ நாங்கள் இந்த கஸ்டர்டை இதுக்கு ஊற்றிக்கொள்ளுவோம். இது நாங்கள் ஊற்றக்கொள்ளே கஸ்டர்டை கொஞ்சம் கிளறிக்கொண்டே தான், இல்லாட்டி கட்டி பிடிக்கும். இப்போ கொஞ்சம் நீங்கள் நெருப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மிச்சம் நெருப்பை கூட்டி கொண்டு கிண்ட போவான. இப்போ கை எடுக்காமலே இப்படி கிண்டி கொண்டு ஈக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சுகரை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு போதுமா. ஏன்னா நாங்கள் பைனாப்பிளுக்கும் சுகர் போட்டு 3 டேபிள் ஸ்பூன். இங்கே பாருங்க, இது இப்போ திக்காகி கொண்டு வர ஸ்டேஜ் இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் பைனாப்பிளை குக் பண்ணி வச்ச பைனாப்பிளை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நட்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, நல்லா இப்போ திக்காகி கொண்டு வரேன். இங்கே பாருங்க, இப்போ இது தான் எங்களோட இப்படி கோடு போட்டால் ரெண்டுக்கு ஜாயிண்ட் ஆகப்படாது. இப்போ ஓகே, இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இப்படி கிளாஸ் பவுல் ஒன்று தான் எடுத்து வச்சுட்டேக்கியது. இது ஃபயர். இப்போ நான் இதுக்கு இந்த புடின் மிக்சரை ஊற்றிக்குள்ள போகிறேன். இது இப்போ கம்ப்ளீட்டாக கூலாகி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரிச்சான நல்ல டேஸ்டியான இது புடின் ரெசிபி உண்டு கஸ்டர்டில் செஞ்சிக்கிய. நீங்கள் கட்டாயம் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என் இன்றைக்கு வீடியோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். இந்த டிசர்ட் எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லி தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நஸ்ரீனா டைரி என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். சரி, அப்போ இதோட முடிவுச்சுக்கொள்ளியன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படி டிக்காக வெட்டி எடுக்கிறதுக்கு இது வாரில்ல. இது பைனாப்பிள் போட்டிக்கிறதுனால இப்படி கப்பில் போட்டு நாங்கள் ஒரு ஸ்பூனால் ஈட் பண்ணிய மாதிரி தான் இந்த டிசர்ட் வாரது. நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க.